ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு மை சேனல். என்னுடைய சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் நாமினேட் ஆகியிருக்காங்க, யார் யார் என்னென்ன பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 5 பிளேசஸில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வினோத் இருக்கிறாங்க, பாரு, திவ்யா, விக்ரம், கம்ருதீன். இதில் வந்து 2 பேர் தான் எஸ்கேப் ஆகியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோரா அண்டு ரம்யாஜோ வந்து கேப்டன், ப்ளஸ் ஆதிரை வந்து நியூ என்ட்ரி அப்படின்றபடி அவங்க நாமினேஷன் இல்லை. ஸோ இவ்வளோ பேர் தான் இது பண்ணியிருக்கிறாங்க. வினோத், பாரு, திவ்யா, விக்ரம், கம்ருதீன். இதில் வந்து ட்விஸ்ட் என்னென்னா பார்த்தீங்கன்னா, வினோத் தான் செம்ம ஹை பாயிண்டில் இருக்காங்க. அதுவும் பாருக்கும் வினோத்துக்குமே பார்த்தீங்க 7,000+ ஓட்ஸ் வந்து அவங்க ஹையாக இருக்கிறாங்க. வினோத் லெட்ஸி பார்ப்போம், எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். அடுத்தது பார்த்திங்கன்னா சாந்திரா, பிரஜின், கனி, சுபிக்ஷா, எஃப்ஜே, அமித் இவ்வளோ பேரும் கடைசியாக இது பண்ணியிருக்கிறாங்க. மொத்தமாக இவ்வளோ பேர் தான் இந்த இதில் வந்து நாமினேஷன் வந்திருக்காங்க, 3 பேரை தவிர. சாந்திரா பார்த்திங்கன்னா 5 somethingல இருக்காங்க. அடுத்தது பிரஜின் இருக்காங்க, அடுத்தது கனி இருக்கிறாங்க, சுபிக்ஷா, எஃப்ஜே, அமித். இதில் வந்து பார்த்திங்கன்னா அமித் தான் லாஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. எஃப்ஜே கூட கொஞ்சம் அதை விட ஹையாக இருக்கிறாரு. என்னென்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க வந்து பேசினது, பீரியட்ஸ் பற்றி பேசினது, அந்த மாதிரி சில டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ மாற்றி சில விஷயங்கள் இருக்குது. அதனால் மக்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி யோசித்து ஓட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங். நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணுவீங்க? இந்த ஓட்டிங் லிஸ்ட்டில் வர ஆர்டர்ஸ் எல்லாமே ஓகேயாக இருக்கா, சரியாக இப்படித்தான் நார்மலாக அஃபிஷியல் இதுலேயும் வரும்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.